வாழிய வாழிய வாழியவே தமிழ்நாடு மேல்நிலைப் பள்ளி தமிழ்நாடு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம் வாழியவே தமிழ்நாடு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம் வாழியவே ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நியமனம் செய் நியமனம் செய் நியமனம் செய் நியமனம் செய் அடிப்படை பணியாளர்களை நியமனம் செய் ரத்து செய் ரத்து செய் சிபிஎஸ்ஐ ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் சிபிஎஸ்ஐ ரத்து செய் அமல்படுத்து 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 பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்து 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 பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்து கலைந்திடுக 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 மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வில் உள்ள இடர்பாடுகளை கலைந்திடுக 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 மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வில் உள்ள இடர்பாடுகளை கலைந்திடுக இயற்றிடுக 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 பணி பாதுகாப்பு சட்டம் இயற்றிடுக 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 பணி பாதுகாப்பு சட்டம் இயற்றிடுக ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பல்வேறு வருகை புரிந்துள்ள இருபால் தலைமை ஆசிரியர் அனைவரையும் தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கழகம் திருவண்ணாமலை மாவட்டம் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி. லெவல் ப்ரொமோஷன் மட்டும்தான் நம்ம வாங்கியிருக்கோம். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஜிபிஎஃப் சிபிஎஸ் தான். இதில் சிபிஎஸ்சில் தோழர்கள் இப்போ வந்திருப்பாங்க, பின்னாடி சேர்ந்தவங்க 2004க்கு பின்னாடி சேர்ந்தவங்க சிபிஎஸ்சில் இருப்பாங்க. ஜிபிஎஃப்லையாவது ஒரு பெனிஃபிட் இருக்குது, நமக்கு பென்ஷன் வருது அப்படின்ற ஒரு உறுதி இருக்குது. அதுவும் அடுத்த பே கமிஷன்லேருந்து காணாமல் போகுது. என்ன பேசிக் நீங்கள் ரிட்டையர் ஆகிறீங்களோ அந்த பேசிக் பே மட்டும்தான் கண்டினியூ ஆகும். டிஏ வந்து கிடைக்காது இனிமேல். அந்த சூழ்நிலைக்கு இப்போ எல்லாருமே தள்ளப்பட்டிருக்கோம். அதனால் பேசிக் வந்து 30% வந்து கவர்மெண்ட் இப்போது லெவலில் இருக்குது. சிபிஎஸ் 30% ஆஃப் யுவர் பேசிக் வந்து ரெடியாக இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து கேட்டுன்னு இருக்கிறது 40லேருந்து 45% கேட்டுன்னு இருக்கோம். இதெல்லாம் வேணும்னு சொன்னீங்கன்னா போராட்டம் இந்த லெவலில் பத்தாது. நம்ம ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கணும். 120 பேர் இருக்காங்கன்னா 120 ஹெச்எம்ஸ் இங்கே இருக்கணும். அட்டனன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதை ஒன்று பார்த்துக்கோங்க. இருக்கிறாங்க கவர்மெண்ட்டில், கரெக்டுங்களா? எல்லோரும் ஹெச்எம்ஸ் இருக்காங்க. காலையில் திறக்கிறாங்க, சாயந்தரம் மூடுறாங்க. இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஹாப்பியான மைண்ட் செட்டில் எடுத்துக்கினீங்கன்னா மட்டும்தான் இன்னும் இருக்கிற சர்வீஸ் நீங்கள் வந்து ஓட்ட முடியும். அதனால் இந்த அடிப்படை அமைச்சு பணியாளர்கள் இப்போ வந்து நம்ம கேட்டிருக்கிறது என்னென்னா, நம்ம மாவட்டத்தில் தான் அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். நம்ம மாவட்டத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸில் இப்போ இந்த இவங்களுக்கெல்லாம் போடுறோம் இல்லைங்களா, செகண்டரி கிரேட் டிடி பிஜி டீச்சர்ஸ் போடுற மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம். இதுக்கு வந்து கொள்கை ரீதியில் ஒத்துன்னு இருக்காங்க டிபிஐயில். அது வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது தன் பங்கீட்டு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்வதற்கான முயற்சிகளை இப்போந்தே நம்ம வந்து என்ன பண்ணோம், ரொம்ப இன்டென்சிஃபை பண்ணால் தான் அதெல்லாம் வந்து நம்ம காப்பாற்ற முடியும். பதவி உயர்வு பெறுவதில் உள்ள முரண்பாடுகள் ஏறக்குறைய ஹையர் செகண்டரி ஹெச்எம்ஆர்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. வீட்டிலேருந்து பிஜி ஆகிட்டு வந்தது, அதுக்கெல்லாம் எதுவும் தடையாக நம்ம இப்போ ஹெச்எம்ஸ் ப்ரொமோஷன் வந்து கொஞ்சம் குயிக்காகவே போயிட்டுருக்கு. அதுக்கு வந்து மாற்றம் எதுவும் இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து அந்த பதவி உயர்வு அடுத்த லெவலில் போகிறது சிஓ தான் நம்ம கேட்டுன்னு இருக்கோம். டிஓ நம்ம கேட்கவே இல்லை. டிஓ கொடுங்க, இல்லைனா ஸ்கேல் கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். நம்ம இப்போ அடுத்தது 10 வருஷம் முடிச்சிட்டாங்களா, இதில் ஹையர் செகண்டரி ஹெச்எம் ஆகிட்டாங்களா, அவங்களுக்கு சிஓ ப்ரொமோஷன் கொடுக்க வேணாம். நீ இடம் இல்லைன்னா பரவாயில்ல. சூப்பரண்டெலாம் எப்படி டெஸ்க்கு சூப்பரண்ட் இருக்காங்களோ அது மாதிரி டெஸ்க்கு சிஓ கொடுத்துரு, ஸ்கேல் கொடுத்துரு. நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறோம் இங்கே ஹாப்பியாக. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கோம். அடுத்தது பணி பாதுகாப்பு சட்டம். இப்போ மருத்துவர்களுக்கெல்லாம் எப்படி பணி பாதுகாப்பு சட்டம் இருக்கோ, தலைமை ஆசிரியர்களுக்கு அதே பாதுகாப்பு சட்டம் தேவை அப்படின்றத வலியுறுத்தின்னு இருக்கோம்.
நேற்று சின்ன நம்ம ஒற்றுமையே பலம்னு நம்ம தான் மாணவர்களுக்கு சொல்லித்தரோம். அந்த ஒற்றுமை உணர்வோடு நம்ம செயல்பட்டோம்னா நம்மளுடைய கோரிக்கைகளான அடிப்படை அமைச்சு பணியாளர்கள் கண்டிப்பாக எங்கள் பள்ளியில் நாங்கள் அதிகமாக சிரமப்படுறோம். ஒரு பிஇடி கூட கிடையாது எங்களுக்கு. ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிறதால பிஇடிஸ் யாரும் எடுக்கவும் மாட்டுறாங்க. ஃபுல்லாக காலையில் போனால் ஈவினிங் வரைக்கும் நடந்து இப்போ டெப்டேஷன் கேட்டு நான் கூட லெட்டர் கொடுத்துருக்கேன். இன்னும் எனக்கு இது வரைக்கும் போடலை. அப்போது கண் பங்கிட்டு ஏதாவது சிபிஎஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஜிபிஎஃப் வேணுன்றதுக்காக கேட்குறோம். மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு பெறுவதில் உள்ள அந்த முரண்பாடுகளை களைய வேண்டும். ஆசிரியருக்கான பணி பாதுகாப்பு சட்டம் இது வந்து ரொம்ப முக்கியமான தேவைப்படுது. ஏன்னா நிறைய பிரச்சனைகளை நான் கூட ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்காகலாம் அது என்ன பண்ணுறதுக்கே தெரியல. ஏதோ கடவுளாக பார்த்து காப்பாற்றி விட்ட மாதிரி தான் தள்ளின்னு வந்துட்டு தவிர. ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது, சிபிஎஸ்ஐ ரத்து செய்து ஜிபிஎஃப் கொண்டு வர வேண்டும், பணி பாதுகாப்பு வேண்டும், அனைத்து பள்ளிகளிலும் அடிப்படை பணியாளர்கள் வேண்டும் என்ற ஒரு குறிப்பிட்ட 4 முத்தாய்ப்பான கோரிக்கைகளை நாம் கேட்டு நம்ம இந்த போராட்டத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் அரங்கிற்கு எதிரே நின்று நாம் போராடி கொண்டிருக்கிறோம். மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மாணவர்கள் வளர்ந்த சூழலில் இருக்கிறார்கள். நான் ஆசிரியர் பணியில் இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன்னு நினைச்சேன். ஆனா அப்ப கூட ஒரு கவிதை ஒண்ணு எழுதுனேன். நான் சொல்லித்தான் ஆகணும் இந்த நேரத்தில். அதான் என்ன எழுதுனா கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். அரசே ஆணையிட கல்வி அமைச்சரோ கட்டளையிட, அரசே ஆணையிட கல்வி அமைச்சரோ கட்டளையிட, இயக்குனரோ இயக்கிவிட, முதன்மை கல்வியாளரோ மொழிபெயர்க்க, தலைமை ஆசிரியரோ தலையாட்ட, அடிபணிவான் ஆசானி அப்படின்னு நான் அன்னைக்கு எழுதினேன். அடிபணிவான் ஆசான் இல்ல, அடிபணிவான் தலைமை ஆசிரியர். ஆமா, நான் பக்கத்து வீட்டுல சாய் கொடுத்து தான் பள்ளிக்கூடம் நடத்திக்கிறேன். அந்த அம்மா பூட்டி போச்சுன்னு வச்சுக்கேன் பள்ளிக்கூடம் கோயிந்தா. இந்த வேலையை செய்யறோம். எருமாடு மேய்ச்சிருந்தா கூட மரத்தடியில 10 நிமிஷம் உட்காந்து இருக்கலாமே. இப்ப மெயில் வந்து யமம் முடிக்கிற மாதிரி வந்து முந்தா நேற்று நைட்டு கூட ஒரு வாய்ஸ் மெயில் வந்தது. என்னன்னு, நீங்க வந்து சிஎம் டிராபி போடலன்னா நீங்க நாளைக்கு கலெக்டர் ஆபீஸுக்கு வரணும் அப்படின்னு போட்டுக்கிட்டே போறாங்க. அதுக்காக தான் வந்துட்டேன் நான் கலெக்டர் ஆபீஸுக்கு. அவ்வளோ போட்டு என்ன சாவடிக்கிறான். அந்த மெயில் போட்டு சாவடிக்கிறான். சிஎம் டிராபி. அப்புறம் காலையில இருந்து என் பள்ளிக்கூடத்துல கும்மாளம் பண்ணியிருந்தாங்க. கலை திருவிழாக்கு டான்ஸ் போட்டிருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கே நமக்கு பிடிக்கல. ஏற்கனவே அவன் தலையை பார்த்தாலுமே எனக்கு வாந்தி வருது. அவன் ஒரு தலை ஒரு பக்கம், அவன் ஒரு காலு. அவன் காம்பவுண்டு போட்டேன், பள்ளிக்கூடத்து ஃபுல்லா காம்பவுண்டு போட்டேன். ஆனா செவரி ஏறி குச்சி தான் வரான். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு பள்ளியில மாணவர்களுடைய தரம் மாறி போயிருக்கிறது. இது எல்லாத்தையும் அரசாங்கம் கொஞ்சம் செவி கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு தலைமை ஆசிரியருக்கு ஒரு பணி பாதுகாப்பாவது கொடுக்கணும். எங்கேயோ சொல்றான், கை வச்சுன்னு வரான், வாத்தியார் தான் காரணம்ன்றான். ஹெட்மாஸ்டர் கேட்கலன்றான், நீ கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கன்றான். நான் 2000 புரிசை பள்ளிக்கூடத்தில் இப்ப ஹெட்மாஸ்டர் இருக்கிறேன். அப்ப நான் அச்ச பசங்களுடைய பிள்ளைங்க தான் இங்க படிக்குது. அவன் கூட அடிங்கன்றான் பையனை. நான் அடிச்சுனா நீ எனக்கு அந்த கேஸ் போடுவேன், அப்புறம் என்ன துட்டு காப்ப ராஜா, நீ போயிட்டு வர ராஜா, நான் அடிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு நான். அந்த மாதிரி இன்னைக்கு தலைமை ஆசிரியர் பணி அவ்வளவு நெருடலான பணியா இருக்குது, வருத்தத்துக்குரிய பணியா இருக்குது. ஆகவே இந்த குறைகள்லாம் வந்து அரசாங்கம் செவி சாய்த்து தலைமை ஆசிரியர்களுக்கு பணியினுடைய பாதுகாப்பு, பணி பாதுகாப்பு சட்டத்தை கட்டாயம் ஏற்றியே ஆக வேண்டும். அதே மாதிரி அடுத்த கட்டமா சிபிஎஸ்இ ஜிபிஎஃப். இப்ப நான்லாம் ஜிபிஎஃப்ல இருக்கிறோம். அடுத்து 2004 வந்தவங்க எல்லாம் சிபிஎஸ்ல இருக்கிறாங்க. எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்குது. அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்திற்கு ஒரு ஜிபிஎஃப் உருவாக்கி தர வேண்டும். இது வந்து முக்கியமான அடிப்படை பணியாளர்கள் இல்லாத பள்ளிக்கூடத்தில் வேலை செஞ்சுக்கிறோம். எதுக்கு எடுத்தாலும் தலைமை ஆசிரியர். என்னை யாரெல்லாம் மிரட்டுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் சொன்னாதான் தெரியும். அதாவது டிஓ சொல்றாரு, சிஓ சொல்றாரு, டிஐ சொல்றாரு, அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் சொல்றாரு, பிஆர்டி பிஇஓ சொல்லுது, அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் சொல்றாங்க. யாரெல்லாம் கேட்பாங்கன்னே தெரியல. அவங்க பாட்டுக்கு கிளறி விட்டுறாங்க. எல்லாம் என்னாண்டு வந்து சேர்ந்து அப்ப எல்லாத்தையும் சேர்த்து அந்த தலைவலி நம்மளால தாங்க முடியல. ஏண்டா இந்த தலைமை ஆசிரியர் பதின்ற பணி தொகுதி அப்படின்ற அளவுக்கு நொந்து நூலா போகக்கூடிய செயல்பாட்டில் இருக்கிறோம். இன்னும் ஆனா ஒரு மகிழ்ச்சி, நமக்கு பின்னாடி வரவங்க எல்லாம் நான் எல்லாம் தப்பிச்சிட்டேன், இன்னும் ஒரு 3 வருஷம் தான் நீ எல்லாம் சாவ போறீங்க அப்படின்ட்டு.
எதிர்காலம் அவங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். இதை விட அதிகமான பணிச்சுமை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு இருக்கணும். ஒரு மீட்டிங், ஒரு போராட்டம், ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம்னா ஒரு வார்த்தை சொன்ன அடுத்த நிமிஷத்துல இங்க வந்து நிக்கணும். எத்தனை தலைமை ஆசிரியர் இருக்கணும் நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில்? அவ்வளவு பேர் இங்க நின்னோம்னா அரசுக்கு இந்த செய்தி போய் சேர்ந்ததுன்னா நமக்கு கரெக்டான ஒரு வழி பிறக்கும். ஒரு சிஓ மீட்டிங் போட்டா ஒரு ஜேடி அம்மா வந்த உடனே வந்துடுறாங்க பவுடர் தடவி கரெக்டா வந்து நிக்கிறேன். ஏன் ஜேடி கூப்பிட்டதான் வருவியா? சிஓ கூப்பிட்டதான் வருவியா? ஏன் ஆசிரியர் சங்க, தலைமை ஆசிரியர் சங்கம் கூப்பிடுது? யாருக்காக கூப்பிடுது? எதற்காக கூப்பிடுது? எந்த அடிப்படையில் நோக்கத்தில் கூப்பிடுது? நம்ம டைம் அவங்க வேஸ்ட் ஆக்குறாங்களா? இதெல்லாம் சிந்தித்து பார்க்காத இந்த தலைமை ஆசிரியர்கள் இன்னும் நிறைய சுமைகள் வரணும். ஆனா எவ்வளவு சுமைகள் கொடுத்தாலும் நம்ம தாங்கக்கூடிய சக்தி படைத்திருக்கிறோம், அதை செஞ்சு முடிக்கிறோம். அதனால தான் அது நடந்துன்னு இருக்குது. அதனால மீண்டும் மீண்டும் சொல்றேன், பணி பாதுகாப்பு சட்டம் வேண்டும், ஜிபிஎஃப் சிபிஎஃப் ஜிபிஎஃப் ஆக மாற்ற வேண்டும், அடிப்படை பணியாளர்கள் போட வேண்டும். நிறைய பள்ளிக்கூடத்தில் வாட்ச்மேன் கிடையாது. என் பள்ளிக்கூடத்தில் வாட்ச்மேன் கிடையாது, ஓஏ கிடையாது, கிளர்க்கு கிடையாது, ஸ்வீப்பர் கிடையாது. அடிப்படை பணியாளர்கள் அனைத்து பதவிகளையும் சேர்த்து ஒரே பதவியாக தலைமை ஆசிரியர் என்ற ஒரு உன்னதமான சிறந்த சிறப்பான பணியை நமக்கு அரசாங்கம் கொடுத்திருக்குது. அந்த பணியில் தான் நம்ம இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் சொல்றேன், வருத்தத்தோடு சொல்றேன். ஆனா ரொம்ப நான் டென்ஷனா பேசுவேன். சங்கர் சார்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப கோபப்படுற சாருங்க. நான் 2000 இருந்து நான் வந்து சங்கத்துல ஈடுபாடோடு இருப்பேன். நான் ஒரு பயப்படாதீங்கன்னு சொல்றாரு சங்கர் சார் சொல்லுவாரு. அதெல்லாம் கிடையாது. ஒரு சங்கம் நமக்கு கூப்பிடுதுன்னா நமக்கான உண்டான ஒரு அமைப்பு, நமக்கான கோரிக்கையை நிறைவேற்ற கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து தலைமை ஆசிரியர்களும் வரணும். என்னைக்கு நம்ம வந்து இங்க நிக்கிறோமோ, தெருவில் வந்து நிக்கிறோமோ, அன்னைக்குதான் நமக்கு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்றத நீங்க நிலைநிறுத்திக்கணும், மனசுல நிலைநிறுத்திக்கணும். அனைத்து தலைமை ஆசிரியர்களும் வரணும். அதை நம்ம மனசுல வச்சுங்க. இந்த கோரிக்கைகள்லாம் வென்றெடுக்கணும். நம்ம போராடுவோம். நமக்கு கிடைக்கும் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை நம்ம போராடுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதில் வந்து ஒரு ஹெச்எம்மும் ஃபேஸ் பண்ணுறது எல்லா ஹெச்எம்மும் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் தான். இதில் ஒரு ஹெச்எம்க்கு பிரச்சனை இல்லை, இன்னொரு ஹெச்எம்க்கு பிரச்சனை இருக்குன்றதே இல்லை. நம்ம எல்லாருமே ரொம்ப லைக் எப்படி சொல்கிறது, எவ்ரிடே மார்னிங் சார் சொன்ன மாதிரி ஸ்கூலுக்கு வந்துட்டு ஈவினிங் நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக போகிறோமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஆகிடுச்சு. இப்போ முன்னாடியெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸு நம்மளை பார்த்து ஒரு ரெஸ்பெக்டோடு அந்த பயமும் பக்தி எல்லாம் கலந்ததாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம அவனை பார்த்து பயத்தோடு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் போயிட்டுருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அண்ட் என்னதான் டெடிகேஷன் எல்லாமே இருந்தால் கூட அட் ஒன் பாயிண்ட் நத்திங் இஸ் ரெகக்னைஸ்ட் அப்படிங்கும்போது நமக்கே வந்து ஒரு பெரிய சோர்வுக்குள்ளார போயிடுற மாதிரி. திஸ் இஸ் மை ஓன் ஒப்பீனியன். மற்ற ஃப்ரெண்ட்ஸ் ஹெச்எம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரில. ரொம்ப டெடிக்கேட்டடாக சின்சியராக ஓடி அட் ஒன் பாயிண்ட் திரும்பி பார்க்கும்போது வாட் வி ஹவ் கெயின்ட் அப்படின்னா நத்திங் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ரெகக்னிஷன் இல்லை, பேரண்ட்ஸ்கிட்ட ரெகக்னிஷன் இல்லை. அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தோஸ் திங்ஸ் நம்மளோட டிபார்ட்மெண்ட்டில் ஹையர் அஃபீஷியல்ஸ்கிட்ட கூட நமக்கு ரெகக்னிஷன் இருக்கா என்னன்னு தெரில. ஸோ லாங் பேக் ஒரு சிஇஓ சார் ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில் கலெக்டர் சார், அப்போ இருந்த கலெக்டர் சார் கலந்துக்கிட்டப்போ சொன்னாங்க, எல்லாத்துக்குமே சப்ஸ்டியூஷன் இருக்குது, பட் நம்மளுக்கு சப்ஸ்டியூஷன் நம்ம இந்த இடத்துல இருந்தால் நமக்கு நாம தான். நம்ம அந்த இடத்துல இல்லை அப்படின்னா நம்ம ஃபேமிலிக்கு மட்டும்தான் அது லாஸே ஒழிய மற்ற யாருக்குமே அது லாஸ் கிடையாது. அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண இன்னொருத்தவங்க வந்துடுவாங்க. அதனால it is my individual what to say, it is not an advice or it is not anything else. நான் ஃபீல் பண்ணுறது நம்ம ஹெச்எம்ஸ் வந்து இன்னும் கூட எல்லாருமே வந்து நம்மளுடைய கோரிக்கைகளை ரொம்ப ஸ்ட்ராங்காக முன் வச்சுருந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற என்னுடைய ஓன் ஃபீல் இது. ஏன்னா நம்ம ஜூம் மீட்டிங்லேயும் சரி, நம்ம எல்லாருக்குமே நிறையா ஒர்க் இருக்குது, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படிங்கும்போது எல்லாருமே இருந்தோம்னா தான் நம்மளோட கோரிக்கைகள் வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிறது என்னோட இண்டிவிஜுவல் ஒப்பீனியன். ஸோ இதை வென்றெடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோட லெட் மீ பாஸ் த மைக் டு தி ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். எஸ் சார். தேங்க்யூ மேடம். ஹைஸ்கூலில் ஏன்னா அங்கே ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது, நம்ம கையில் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது.
ஸோ ஹையர் செகண்டரி ஸ்கூல்னாலே எந்த ஒரு நிலையிலையும் எடுக்கக்கூடாதுன்ற ஒரு நிலையை எடுத்துக்கின்னு எல்லாரும் வந்து சின்ன இடமா போய் சேர்ந்துடுறாங்க. உதாரணத்துக்கு எனக்கு தெரிந்த ஒரு பள்ளியினுடைய ஜூனியர் ரெசிடென்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 26 பேர் தான் இருக்காங்க. அந்த 26 36 அந்த ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போறாருங்க. ஸோ அவர் இருக்க வேண்டிய இடம் என்ன ஆகுது, நல்ல ஒரு படித்தவர், பிஇ முடித்தவர், டிஎன்பிசியில் ஒரு நல்ல மார்க் எடுத்துகிட்டு வந்தவர், திறமையானவர், எந்த ஒரு ஐயப்ப சார்மஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சுயமாக செய்யக்கூடியவர். ஆனால் எங்கே போய் சேர்ந்திருக்காருன்னா ஒரு 36 மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு உயர்நிலை பள்ளிக்கு போகிறார். நான் அங்கே போகிறது தப்புன்னு சொல்லலைங்க. நம்மள மாதிரி இருக்கிற பெரிய ஸ்கூல் 700 800 1500 2500 இந்த மாதிரி இருக்கிற பள்ளிகளில் யாருமே இல்லாத நாம் சிரமப்பட்டுக்கின்னு இருக்கிறோம். ஸோ எனவே அது வந்து அரசு இதையும் கொஞ்சம் கருத்தில் கொண்டு ஒரு முறை ஹைஸ்கூலில் இருக்கிறியா அடுத்த முறை ஹையர் செகண்டரிக்கு போகணும், நீங்கள் நேரடியாக அடுத்து ஹைஸ்கூலுக்கே போகக்கூடாது அப்படின்ற ஏதாவது மாற்றணும். ஒரு முறை நீ ஹைஸ்கூலில் 3 ஆண்டு இருந்துட்டீங்க, 3 ஆண்டுக்கு அப்புறமேட்டு கட்டாய மாற்றம் இருக்குது. அந்த மாற்றத்துக்கு நீ ஹையர் செகண்டரி தான் வரணும். அல்லது நீங்கள் சிஓஸ் ஆஃபீஸ் போங்க, டிஓஸ் ஆஃபீஸ் போங்க. அங்கே போனீங்கன்னா சாயந்தரம் 5:45 6:45 7:45 8 வரைக்கும் வேலை இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துக்காவது வரணும். ஸோ அப்படியே ஹைஸ்கூல்லே இருந்து ஏதாவது என்ன ஆகிறாங்கன்னா தன்னுடைய திறன்களை வெளிப்படுத்தாமல் மறைச்சி கடைசியில் அவங்களும் திறமை இல்லாத மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ இந்த நிலையை அரசு கண்காணிக்க வேண்டும், இதை மாற்ற வேண்டும் என்ற நேரத்தில் கூறிக்கொண்டு அடுத்ததாக திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பாக இந்த ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது நடைபெறுகிறது. இது மாநில கழகத்தினுடைய ஒரு 2 கட்ட வழிகாட்டுதலின்படி முதல் கட்டமாக திருவண்ணாமலை ஆட்சியரகம் முன்பு இன்று ஆர்ப்பாட்டமானது துவக்கப்பட்டுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் முக்கியமான கோரிக்கைகள் என்னவென்றால், அனைத்து பள்ளிகளுக்கும் அடிப்படை பணியாளர்கள் மற்றும் அமைச்சு பணியாளர்கள் இது இல்லாத நிலையில் பள்ளியானது பெரும்பாலான பள்ளிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும், இரண்டாவதாக தன் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் உள்ள அனைத்து ஆசிரியர்களையும் உடனடியாக தன் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து ஜிபிஎஃப் என்ற ஜிபிஎஃப் முறைக்கு மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. அடுத்ததாக அனைத்து மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் 1978 இன்று வரை தலைமை ஆசிரியர்களுக்கு அடுத்த பதவி உயர்வு என்னவென்றே தெரியாத ஒரு நிலை இருக்கிறது. இதுவரை அரசும் அதை தெளிவுபடுத்தவில்லை. அது வந்து ஒரு பதவி உயர்வாக இல்லாமல் ஒரு பணி மாற்றமாக தான் இருக்குது. அதை கலைந்து அதற்கான ஒரு அதாவது பதவி உயர்வுக்கான ஒரு நிலையை வந்து அரசு எடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் கோரிக்கையாக வைக்கப்படுகிறது. அடுத்ததாக இன்று பள்ளிகளில் நடைபெறக்கூடிய மாணவர்களுடைய நிலையை அரசுக்கும் அறிந்ததே. இத்தகைய சூழ்நிலையில் எங்களுக்கான ஒரு பணி பாதுகாப்பு ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியர்களுக்கான ஒரு பணி பாதுகாப்பு சட்டம் மருத்துவர்களுக்கு உள்ளது போல் எங்களுக்கும் ஏற்றி தர வேண்டும் என்ற இந்த நேரத்தில் அரசை நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். இந்த கோரிக்கைகளுக்கு அடுத்ததாக 2ஆம் கட்டமாக அடுத்த ஒரு நாள் அனைத்து பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களும் சிஎல் என்ற விடுப்பு எடுத்து 2ஆம் கட்டமாக கோட்டை முன்பாக ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தை மாநில கழகம் அறிவிக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அறிவிப்பு வரும் நாள் மாநில கழகத்தினுடைய வழிகாட்டுதலின்படி கோட்டை முன்பு ஒரு நாள் சிஎல் எடுத்துக்கொண்டு போராட்டத்தை நடத்துவோம் என்று தெரிவித்திருக்கிறோம். மாவட்ட தலைவர், திருவண்ணாமலை மாவட்டம், தமிழ்நாடு. 23 அன்பில் மகேஷ் அவர்கள், நம்முடைய கல்வி அமைச்சர் அவர்கள் ஆன்லைன் மீட்டிங் நடத்தினார். அந்த டைமில் அவர் உறுதிமொழி கொடுத்தாரு, இன்னும் ஒரு 3 மாத காலத்தில் அனைத்து அடிப்படை பணியாளர்களையும் நியமிப்போம் என்று அனைத்து தலைமை ஆசிரியர் முன்னிலையிலும் அவர் கூறினார். ஆனால் அது 2 வருடம் போய்விட்டது. இதுவரை ஒரே ஒரு பெருக்கவர் கூட போடலை. அந்த பஞ்சாயத்தில் கழிவறை தூய்மையாளர் இருக்கிறாங்க, அவங்கள காரணம் காட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட 6 வருஷமாக வெறும் 3000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி 3000 ரூபாய்க்கு என்ன மதிப்பு, இன்றைக்கி 3000 ரூபாய்க்கு என்ன மதிப்புன்றது அனைவருக்கும் தெரியும். அந்த சம்பள உயர்வும் கொடுக்கலாம். அப்போ தானே அவங்க அடுத்த பணியை வந்து சிறப்பாக செய்வாங்க. எத்தனையோ பேர் அந்த பணியை விட்டுட்டு போயிட்டாங்கன்றது அவங்க அரசுக்கு தெரியுமா எனக்கு தெரியல. ஆனால் அவர்கள் அதை பணியை வந்து எவ்வளவு செய்ய வேண்டுமெனில் அவர்களுக்கும் அந்த ஊக்கஊதியம் கொடுக்க வேண்டும். அவர்கள் நிரந்தரம் செய்யலாம். பெருக்கவர்கள் பல பள்ளியில் அந்த பணியை எடுத்துட்டாங்க. எங்கள் பள்ளி மருதாடு அரசு மேல்நிலைப் பள்ளி 2019 அந்த பணி நீக்கப்பட்டுள்ளது. பெருக்கவே இல்லை. எப்படி நான் பள்ளி வந்து சுத்தமாக வைக்கிறது? இருந்தால் கூட அட்லீஸ்ட் எதனா பிடிஐலே எதனா போட்டு ஒரு சம்பளத்தை கூட சரி பண்ணிக்கலாம். ஆனால் பெருக்கிற பணியை நீக்கிட்டாங்க. இருந்தால் தான் நீங்கள் கேட்பீங்க, பணி இருந்தால் தான் நீங்கள் அடிப்படை பணியாளர் கேட்பீங்க. அந்த பணியை நீக்கிடலாம். அப்படி அடிப்படை பணியாளர் பள்ளியிலிருந்து நீக்கியாச்சு, துப்புரவால நீக்கியாச்சு, கைது தூய்மையில நீக்கியாச்சு, வாட்ச்மேனை நீக்கியாச்சு. அப்போ இந்த பணியெல்லாம் யார் தான் செய்யறது? நம்ம ஸ்கேல் லிஸ்ட்ல போஸ்டிங் இல்லை. போஸ்டிங் இருந்தால் தானே நம்ம பேசவே முடியும். எனவே அனைத்து பள்ளிகளிலும்
அடிப்படை பணியாளர்கள் இல்லை என்றாலும் அந்த போஸ்டிங்கை கிரியேட் செய்யணும். செய்து மிக முக்கியமாக கழிவு தூய்மையாளர், பள்ளி துப்புரவாளர்கள், இரவு காவலர்கள் இவர்களை கண்டிப்பாக உடனடியாக பணி அமர்த்த வேண்டும் என இந்த தமிழக அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம சங்கத்தின் சார்பாக இன்று தமிழ்நாடு முழுவதும் இது நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் இதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படை பணியாளர் இல்லாமல் நம்ம ஐயா ராமதாஸ் சொன்னது போல அந்த சாவி யார்கிட்ட வச்சுட்டு குத்துட்டு வர்றது, காலையில் போய் யார் இறக்குறது, லீவு நாட்களில் புக்கு வந்தால் யார் போய் இறக்குறது, இதெல்லாம் பெரிய ஒரு சிரமமாக இருக்குது. காலையில் போனால் எத்தனை குழா உடைச்சிருப்பாங்க, எத்தனை ஃபேன் பூட்டு உடைச்சிருப்பாங்க, கேட்டு உடைச்சிருப்பாங்க, எதுவுமே நம்ம கையில் இல்லை. காலையில் போகும்போது ஒரு எலக்ட்ரீஷியனையும் ஒரு பிளம்பரையும் கையோடு கூட்டு போகிற நிலைமை தான் இருக்குது இன்னைக்கு. இந்த அவல நிலை மாற வேண்டுமெனில் இரவு காவலர் கண்டிப்பாக அனைத்து பள்ளிக்கும் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அமைச்சு பணிகள், அலுவலக பணி அவர் ப்ரொமோஷன் ஆகி போயிடுற ப்ரொமோஷன் மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் காலி ஆகிற இடத்த இன்னைக்கு வரைக்கும் ஃபில் பண்ணல, அப்படியே இருக்கு. அதையும் உடனடியாக ஃபில் செஞ்சால் தான் அலுவலக பணிகள் தொய்வின்றி நடக்கும். நேற்று பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூலில் ஜூனியர் அசிஸ்டன்ட் பிறப்பணி, லேப் அசிஸ்டன்ட் இருந்தாங்க, அவங்க லீவு. கரெக்டாக கம்ப்யூட்டரில் உட்காந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். ஒருத்தர் வந்தார், நேராக வந்தார், நீனே இந்த ஆஃபீஸ் அட்டண்டரான்னு கேட்டார். ஆமாங்க சார் அட்டண்டர் தான் சார், உங்களுக்கு என்ன சார் வேணும்? என் பையனுக்கு மார்க் ஷீட் வேணும். அப்புறம் பையன் பின்னாடி வந்து சார் அதான் ஹெட் மாஸ்டர்னு சொல்கிறான். இதுதான் இருக்குது தலைமை ஆசிரியருடைய அவல நிலை. இது ஒரு 2 பேர் இருந்தாங்க, ஒருத்தர் லீவ் எடுத்தாலும் ஒருத்தர் அந்த பணியை செய்வாங்க. எனவே அந்த பணிகள் அனைத்தையும் அரசு உடனடியாக கவனத்தில் கொண்டு நிரப்ப வேண்டும் என இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பளித்த நமது கழகத்திற்கு நன்றியை தெரிவித்திருக்கிறேன். நன்றி.